ஹாய் ஹலோ அன்னியும் கிட்டன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு 2 அட்மின் இருக்கும். ஒன்று நான், இன்னொன்று என்னோட ஃப்ரெண்ட் அல்மிசா கேமிங். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். வி ட்ரஸ்ட் யூ கைஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். அவ்வளோதான், வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இப்போ எனக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் த டைட்டில் இஸ் டீமன் பாய் ஃப்ரெண்ட். ஒரு மினி இன்ட்ரா பார்த்துட்டு நம்ம சேர்த்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஹீரோ நம்ம தேங், ஸ்டோரியோட ஹீரோயின் வையன். யார் நேம்? உங்களை பற்றி சொல்லணுன்னே காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட் அண்ட் யங் ஹீ இஸ் அ டீமன். அவ்வளோதான். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிடச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணணும். அவங்கள தான் காட்டுறோம். நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. அந்த டைம் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. உங்கள் ஸ்டாஃப் வந்து லெசன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்கள் அந்த வாய்ஸ் வயசே திரும்பி பார்க்குறீங்க. ஒரு ஹேண்ட்ஸமான பையன், பிளாக் கலர் பேண்ட், கிரே கலர் ஷர்ட், என் ஒன் சைடில் பேக் மாட்டியிருக்கான். பார்க்கவே மனுஷன் செம்ம சன்னிங்காக இருக்கான். உங்கள் ஸ்டாஃப், நீ தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா? எஸ் சார். கமெண்ட் இன்ட்ரோ சார். அந்த பர்சனும் உள்ளே வந்துட்டு, ஹாய் காய்ஸ், ஷிம் தேங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாய்ஸ் கிட்ட ஒரு பிளேஸ் இருக்கும். அவன் உட்காந்துக்கிறான். அங்கே போய் உட்கார டிவியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த கிளாஸுமே முடியுது. நீங்கள் தேங்கிட்ட பேசலான்னு எழுந்திரிக்க போகிறீங்க. உங்கள் நெக்ஸ்ட் கிளாஸோட ஸ்டாஃப் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. அந்த கிளாஸுமே முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு பிரேக் டைம். நீங்கள் குடுகுடுன்னு தேங்கிட்ட போயிட்டு, ஓய் உங்களை பார்க்குறான். அவன் பேர் என்னமோ சொன்னேன்ல. அப்போ தேங்க உங்களை பார்க்குறான். வந்துட்டான். அவன் பேர் என்னமோ சொன்னேன்ல, கிம் 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 தேயாங். கிம் தேயாங். ஓகே, நான் நீ வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். மூஞ்சி இஞ்சி துண்ணு குரங்க மாதிரியே வச்சிட்ருக்கா. கொஞ்சம் சிரிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ஹேண்ட்ஸமான ஃபேஸில் சிரிச்சா நல்லா இருக்கும் தேங்கா. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு. இங்கே பார், என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும். வாட்ஸ் யோர் ப்ராப்ளம்? சிரிக்காமல் இருக்கேன், என்னோட விஷ். நீ என்ன சிரிக்காத அப்படின்னு ஆர்டர் போடாத, புரியுதா? நீ என்ன ரொம்ப ரூடாக பேசுகிற? நான் இப்படி தான் பேசுவேன். சரி, ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, ஒன்று கேட்கலாமா? என்ன? நம்ம டேட் பண்ணலாமா? விழுலையா? காதில் விழுலையா? நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்குறேன். வாட்? ஏங்கா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தனோ அப்பயும் உன்ட்ட ஃபாலோ ஆகிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், கட்டினா உன்னை மட்டும்தான் கட்டுவேன். ஸோ அதான், நம்ம டேட் பண்ணலாமா? ஓசானி அவன் மேலே என்ன நீ ஒரு மணி நேரமாக பார்த்துருப்பியா? அதுக்குள்ளே தாப்பா. எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உன்னை சும்மாலாம் விட முடியாது. நான் இப்போவே உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கேன், வேறு எந்த பொண்ணுங்களும் உன்ட்ட ட்ரை பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் நான் உன்ட்ட சொல்லாமல் உன்னை சீக்கிரட்டாக பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வேறு எவ்வளோச்சும் வந்து கொத்திட்டு போயிட்டான்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? ஆமாம் ரைட். அதனால தான் வேறு வேலை இருந்தால் பாரு போ அப்படின்ட்டு அவங்களுக்கு துரத்தி விட்டுடுறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு பெல்லுமே அடிக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்த கிளாஸுமே உங்களுக்கு முடியுது. இப்போ உங்களுக்கு லஞ்ச் பிரேக். நீங்கள் வேகமாக தேங்கிட்ட போயிட்டு தேங்க கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நம்ம போகலாம். எங்கே? சாப்பிட? எனக்கு போக தெரியும், கையை விடுறியா? வா தேங்க அப்படின்னு தேங்க இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. என் கேன்டீனே வந்துடுது. நீங்கள் கேன்டீனில் நின்றுட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க பார்த்து, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஃபுட் வாங்க தெரியும், பே பண்ண தெரியும். நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஓகே, அப்போ எனக்கும் சொல்லி நீயே பே பண்ணிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் வந்து டேபிளில் உட்காந்துக்கிறீங்க. தேங்க்ஸ் சிரிச்சுக்கிட்டே அவனோட பிளேட்டுமே வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிறான். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தேங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், பேரை தேங்க மட்டும்தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. எங்கேருந்து வர? ஊர் எது? ஸ்ட்ரீட் எது? அப்புறம் வீடு நம்பர் என்ன? எத்தனை நம்பர் வீடு? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? உனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா? கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஒன்று சாப்பிடு இல்லை பேசு.
2த்தையும் ஒரே நேரத்தில் பண்ணாத. பார்க்க கேவலமாக இருக்குது. சரி இருந்துட்டு போகுது, நீ சொல்லு. எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? நம்ம டேட் பண்ண போகிறோம்ல, அப்போ 2 பேரும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா தானே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு சொல்லவே இல்லை நம்ம டேட் பண்ணுறோன்ட்டு. நான் தான் சொல்லிட்டால நான் முடிவு எடுத்துட்டேன்னு. நான் என் பேர் சொல்லவே இல்லைல்ல. என் பேர் ஒய்என், எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நான் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், இதான் என்னோடய வீடு நம்பர் அப்படின்னு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. நான் சிங்கிள் சைல்டு, எனக்கு சிப்ளிங்ஸ் யாருமே கிடையாது. அவ்வளோதான். உன்னை பற்றி சொல்லு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நீங்கள் போனதுக்கு அங்கேயே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அங்கே நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி அந்த கிளாஸஸ்மே முடியுது. உங்களுக்கு அதே மாதிரி காலேஜும் ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கூட்டி இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கே தேடுறீங்க. எங்கே நம்ம ஆளை காணோம். ஸோ பார்த்து அங்கே நடந்து போயிட்டுருக்கான். நீங்கள் வேகமாக அங்கிட்ட பைக் எடுத்துகிட்டு போயிட்டு, பா நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேன். நோ தேங்க்ஸ். பாத்தியாங்க உன்னை சேஃபாக அப்படி என் கைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் இறக்கி விட்டுடுறேன். நீங்கள் பவுட் பண்ணிக்கிட்டே தேங்கிட்டு கேட்குறீங்க. தேங்க ப்ளீஸ், நான் தான் சொன்னேன்ல உன்னை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விட்டுருவேன்னு. என் கூட ஆட மாட்டியா நீ? ப்ளீச் ப்ளீச். முடியாது போ இடியட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த இடத்த விட்டு போயிடுறான். நீங்கள் போய் தேங்காய் பசிச்சுக்கிட்டே ஸோ நீங்களும் வந்து கிளம்பி போயிடுறீங்க. என் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், ஒரு 75-80 ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ரேஞ்ச் தான் நீங்கள். ஸோ வந்து படிச்சுட்டு நைட் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருக்கீங்க. ஸோ தேங்கூட இன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஸோ அப்படியே தூங்கியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பிட்டு பைக் எடுத்துகிட்டு வரீங்க. ஐ மீன் ஸ்கூட்டி. ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ வந்து காலேஜில் பார்க் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. பார்த்தாங்க தேங்க வந்து இல்லை, வந்து இன்னும் வரல போல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அப்படியே கிளாஸ்க்குள்ளே போகலை. ஸோ வெளில நின்று லைக் தேங் பிளேஸே வந்து பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ், வழி விட்றியா, மறைச்சிட்டு நின்றுட்டுருக்க. திரும்பி பார்த்தா நம்ம ஸோ தேங் வந்து உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வந்துட்டு அவன் பிளேஸில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் தேங்கிட்ட போயிட்டு, தேங்கா தேங்கா என்ன நீ ரொம்ப அழகா இருக்க தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்காவோட 2 சிக்ஸையும் பிடிச்சி பிஞ்ச் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ உன் கையை எடுத்து விட்டுட்டு, உனக்கு வேறு வேலை இல்லையா? சும்மா சும்மா என்னை ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா? அப்போ நான் யாருன்னு காட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னா என்ன சொல்கிற? நீயும் ஸ்டூடெண்ட் தானே, அப்புறம் என்ன நீ யாருன்னு காட்டுற மாதிரி இருக்கும்? நீ காட்டு நான் பார்க்குறேன். யூ இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திக்கிட்டு ஸோ உங்களை மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்கான். தேங்கா நீ முறைச்சா கூட அழகாக இருக்கு, நீ எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. எனக்கு உண்மை லவ் வந்து அதிகமாகுது, கம்மியாகல. நீ தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்பட்டு என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணினா நான் வந்துட்டு போயிடுவேன் அப்படின்லாம் நினைக்காத. நீ வெறுத்தாலும் சரி, நீ கோவப்பட்டாலும் சரி, நீ என்னை அடித்தா கூட பரவாயில்ல, நான் மறுபடியும் உன்கிட்ட தான் வருவேன். காஸ் ஐ லவ் யூ ஸோ மச் தேங்கா சொல்லிட்டல ஓ. சரி ஸோ நீங்கள் அங்கே பேசலாம் உட்காந்துருக்குறீங்க. ஸோ இப்படியே தான் அங்கே டேஸஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் தேங்காய் டார்ச்சர் பண்ணுறது அதிகமாகுது தான் தவிர கொஞ்சம் கூட கம்மியாகல. ஸோ தேங்காய்க்கு பழகி போச்சு, இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தேங்க இருக்கான். ஸோ அப்படி டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே நீங்கள் டேன்னு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் ஃபுல்லாக வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் மீ, உங்களோட 3rd இயரோட ஃபைனல் செமஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நல்லா தெரியும்,
ஒவ்வொரு இயருமே நம்ம ஃபைனல் செமஸ்டர் அப்போ ட்ரிப் போவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நம்ம ட்ரிப் போக போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி சைட் போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பி ப்ரிப்பேர்டு கைஸ். டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் சார் நீ எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. கேர்ள்ஸ் சைடில் உள்ள மணி நீ கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு. அண்ட் பாய்ஸ் சைட் பார்த்துட்டு இன் யூ தேம் சார் நீ பசங்க சைடு மணி கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே என் ஸ்டாஃப் ரூமில் வந்து கொடுத்துருங்க என்ன. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே அன்னைக்கான டேவுமே போகுது. உங்கள் காலேஜுமே முடிஞ்சிருக்கும், நீங்கள் வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா ஹாலில் உட்காந்துருப்பாங்க. உங்கள் அம்மாட்ட போயிட்டு மா என்ன இந்த மாதிரி காலேஜில் வந்து ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். இன்னும் உனக்கு தான் தெரியும்ல, நம்ம இயர் போகிறது தானேம்மா. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன் இடத்துக்கு போகிறோம். நீ வந்து கொஞ்சம் அப்பாக்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி கூட. எனக்கு தெரியாது, நீ ஆச்சு உன் அப்பனாச்சு, உன் அப்பன்ட்டு போய் கேட்டுக்கு என்கிட்டலாம் கேட்காதம்மா, எனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 8 o'clock சம்திங் இருக்கும். ஸோ உங்கள் அப்பா வந்து வராங்க. 1 o'clock சம்திங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்து எட்டி பார்த்தா உங்கள் அப்பா ஹாலில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வேகமாக உங்கள் அப்பாட்ட போயிட்டு அப்பா என்னம்மா இந்த மாதிரி காலேஜில் ட்ரிப்பு போகிறாங்களாம், நானும் போட்டான். அம்மாட்ட கேட்டியா? அம்மாவுக்கு ஓகேவா, நீங்கள் மட்டும்தான் சொல்லணும். சரி போயிட்டு வா. நிஜமாவா டாடி? நிஜமா? ஆமாம்மா போயிட்டு வா, ஜாலியாக போயிட்டு வா. எத்தனை டேஸு? ஐ திங்க் ஒரு 3 days நினைக்கிறேன்ப்பா. சரி ஓகே, சேஃபாக இருக்கணும் என்ன, பத்திரமா போயிடுவல்ல? ஆப்பா நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டேடு சீக்ஸில் வந்து நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு விடுவிடுன்னு மேலே போயிடுறீங்க. போயிட்டு அவங்க ஃபோன் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போகிறீங்க. ஆக்சுவலாக அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி சொல்லி நாளைக்கு வரும்போது எல்லோரும் மணி எடுத்துகிட்டு வந்துடுங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் யார் வரீங்க வரல அப்படிங்கிறது எனக்கு கேட்டு தெரிஞ்சு அப்படியே வந்து அன்றைக்கான டேவுமே முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவும் போல் காலேஜ்கிட்டேயும் வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி தான் தியாங்குமே வந்து அங்கே மணி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணி முடித்த பிறகு நீங்களும் தியாங்கு தான் ஸ்டாஃப் ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ தியாங்கிட்ட கேட்குறீங்க, தியாங்கா நீயும் வருவல்ல? தெரில பார்க்கலாம். நீயும் வா தியாங்கா ப்ளீஸ், ஜாலியாக போயிட்டு வரலாம். நீ இருக்குண்ணா எனக்கு அந்த இடம் ஜாலியாகவே இருக்காது, டார்ச்சராக தான் இருக்கும். பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நீ வா தியாங்கா ப்ளீஸ் தியாங்கா. நான் வரமாட்டேன் எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைக் நீங்கள் நடந்து வந்துட்டுருப்பீங்க. அங்கே ஒரு கார்னரில் நடந்து வந்துட்டுருப்பீங்கன்னா அங்கே வால் இருக்குல்ல. ஸோ அங்கே வால் எடுத்து அங்கே பின் பண்ணிவிட்டு இங்கே பாரு, எனக்கு தெரியாது, நீ நாளைக்கு ட்ரிப்புக்கு கண்டிப்பாக வரணும். இப்படி நீ வரல என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடுவேன். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு வேகமாக ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் சுற்றிக்கிட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே சாப்பிட்டு மணிலாம் கொடுத்துட்டு இவ்வளோதான் சார் எல்லாருமே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஸோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பி வந்துடுறீங்க. ஸோ அன்றைக்கான டேவுமே உங்களுக்கு அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பேக் பண்ணிவிட்டு நைட் தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது பார்க்க வந்து லைக் பேபி பிங்க் கலரில் டாப் இன் ஒயிட் கலர் ஸ்கர்ட். அந்த ஸ்கர்ட் வந்து ஃபுல் ஸ்கர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து ஒரு சின்ன சைட் பேக் மாட்டியிருக்கீங்க. வந்து ஒரு அப்படியே கீழே இறங்க வரீங்க. உங்கள் டேட் உங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு உங்கள் டேட் கூட காரில் வந்து காலேஜில் இறங்குறீங்க. உங்கள் டேடுக்கும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நீங்கள் போக போகிற பஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ நீங்கள் தேடுறீங்க தியாங் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் தியாங் வந்து பேக் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் குடுன்னு தியாங்கிட்ட போயிட்டு ஐய் என்னமோ வரமாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரணும்னு தோணுச்சு அவ்வளோதான், உனக்காகலாம் ஒன்றும் வரல. சரி ஓகே ஐம் ஹாப்பி.
ஓகே, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படி நீங்கள் வந்து சுற்றி காட்டுறீங்க, லைக் ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. டே பார்த்துட்டு கேவலமாக இருக்குது. ஓ தேங்க்யூ. நாங்கள் அப்படியே சுற்றிட்டு நின்றுட்டுருக்கேன். என் வந்து உங்கள் ஸ்டாஃப் வந்து பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பஸ்ஸில் ஏறிட்டுருக்கீங்க. வந்து லாஸ்ட்டு சீட், ஸோ வந்து பஸ்ஸில் போய் லாஸ்ட் சீட் இருக்குல்ல, ஸோ லாஸ்ட்டு சீட்டில் டே உட்காந்துருக்கான். சரி, குடு குடுன்னு போயிட்டு தேங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. தேங்க உங்களை பார்த்துட்டு வேறு இடமே இல்லையா? முன்னாடி தான் இடம் ஃப்ரீயாக இருக்குல்ல, அங்கே உட்காரலாம்ல, இதுக்கு ஏன்ட்டு அந்த உரசிட்டு உட்காந்துட்ருக்க? உன்னை உரசிட்டு உட்காந்தா தான் தேங்க எனக்கு உட்காந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்து பஸ்ஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த ட்ராவல் வந்து ஒரு 6 hours 6.5 hours தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அப்படியே பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. பட் ஷி டசன்ட் ரெஸ்பான்ஸ் யூ. கேட்குற நீங்கள் சொல்கிறத மட்டும் லைக் ஜஸ்ட் ஹியர் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்து அப்படியே தேங்க ஷோல்டரில் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ தேங்க வந்து திரும்பி பார்க்குறான், என்னடா பேசுகிற இந்த வாய்ஸை காணுமே. திரும்பி பார்த்தா தேங்க ஷோல்டரில் நீங்கள் வந்து ஹெட்டை வச்சு வந்து படுத்துட்ருக்கீங்க. உங்களை தேங்க ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறான். லைக் உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் ஐப்ரோஸ், உங்கள் ஐஸ், உங்கள் ஐஸில் இருக்கிற ஐலேஷ், உங்கள் நோஸ், உங்கள் லிப்ஸ், உங்கள் சின் சீக்ஸ் அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அட்மையர் பண்ணி பார்க்குறான். டக்குன்னு அவன் ஃபோன் எடுத்து லைக் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிறான், நீங்களும் டேயாங்கும் இருக்கிற மாதிரி. அதை அப்படியே எடுத்துகிட்டு லைக் அதை பார்த்து மனசிச்சுட்டு அவனோட பாக்கெட்டில் வந்து வச்சிடறான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப்ஸ் ஆகும். ஸோ டேவும் வந்து அவங்க மேலே சாஞ்சி படுத்து தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே வந்து ஒரு 6.5 hours வச்சுக்கலாம், ஓகேவா? 6.5 hours வந்து முடிஞ்சிருக்கும். உங்கள் ஸ்டாஃப்லாம் இது இங்கே ஹோட்டல் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து தேங்க தான் உங்களை எழுப்புறான். ஏய் ஒரு 5 minutes போய் ரூமில் தூங்கிக்கோ, ஏந்திரி வீட்டை எழுப்புறான். ஸோ நீங்களே ஏந்திரிச்சிட்டு உங்கள் லக்கேஜை எடுத்துகிட்டு இறங்குறீங்க. ஸோ இறங்குனா ஒரு பெரிய ஹோட்டல், ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவுமே உங்களுக்கான ஃப்ளோர் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே கீ கொடுக்குறாங்க. ஒரு ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ரூமில், ஓகேவா? எல்லாருக்குமே வந்து கீ கொடுக்குறாங்க. வந்து உங்ககிட்ட ஒரு கீ கொடுக்குறாங்க. உங்கள் கூட 2 பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கீ கொடுத்துட்டு இவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு நீங்கள் வந்து ரூமில் வந்து நம்பர் இருக்குல்ல, என்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 417 ரூம் நம்பர், ஓகே. ஸோ வந்து தேயாங்க்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தேயாங்க கூட 2 பசங்க இருப்பாங்க. நீங்கள் வேகமாக தேங்கிட்ட போய் டேயோட கீ எப்படிங்க பார்த்தா டே வந்து 424 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக உங்கள் ரூமுக்கு ஆப்போசிட் தான் தேங்க ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா என் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமா நீ, இல்லை என் ரூமுக்கு தள்ளியா? என்னவா இருந்தால் உனக்கு என்ன, என் கீ கொடு அப்படின்னு கீ வாங்கிட்டு தேங்க பட்டு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ நீங்களும் வந்து நீங்களும் அந்த 2 பொண்ணுங்களும் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. 417க்கு ஆப்போசிட் வந்து 424 இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் போகிறது எங்கேயே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து உங்கள் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 2 hours வந்து நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கூட ஒரு பொண்ணு இருப்பான்னு சொன்னல, அந்த பொண்ணு பேர் வந்து நம்ம பிரியா வச்சுக்கலாம். ஸோ ஓகே, பிரியா வந்து போய் டோர் ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி வாங்க நம்ம சாப்பிட்ணும், லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஸோ நீங்கள் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு போயிடுறீங்க. ஏன்னு வந்து எல்லாருமே குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் போய் அங்கே தான் பார்க்குறீங்க. எங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் உங்கள் டேபிளுக்கும் 2-3 டேபிள் தள்ளி தேங்க கூட 2 பசங்க சொல்லியிருப்பேன்ல, ஸோ அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்து எல்லாருமே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. வந்து எல்லாருமே வந்து தூங்கியிருப்பீங்க. இது வந்து டைம் வந்து ஒரு 4:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து உங்களை வந்து அசெம்பிள் பண்ணுறாங்க. லைக் அங்கே மெயின் ஹால் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து அசெம்பிள் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து நம்ம கேம்பிங் போகிற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேம்பிங்க்கு போகணும் அப்படிங்கிற ஹாப்பினஸ்லேயே வந்து ரூமுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து 5:30யுமே ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் எல்லாம் அசெம்பிள் ஆகிட்டு பஸ்ஸில் ஏறிடுறீங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் போய் பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கு வந்துருப்பீங்க. ஸோ வந்து அங்கே எல்லாருமே
கேம்ப் ஃபயர் ஏற்றிட்டு சுற்றி எல்லாருமே உட்காந்து லைக் வந்து அப்படியே சுற்றி நெருப்பு கிட்ட உட்காந்து வந்து அவங்க ஹேண்டெல்லாம் வந்து ரப் பண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து அன்றைக்கான டேவுமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஹோட்டலுக்கு வந்துருப்பீங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டு அப்படியே நைட்டு டின்னரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து அப்படியே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டே 3. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு ட்ரிப்போட ஃபைனல் டே. அது வந்து டே 4 வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தீம் பார்க் வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் ரொம்ப கொஞ்சம் சீப் அமௌண்ட் தான். ஓகே, தீம் பார்க் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்கள் காலேஜ் வந்து நல்லா ஹை டாப்பான காலேஜ் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த பேக் டு ஸ்டோரி. ஸோ நீங்கள் தீம் பார்க் வந்து போகிறதுக்காக பஸ்ஸில் எல்லாம் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பஸ் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹில்க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த தீம் பார்க்கு. ஸோ வந்து பஸ் வந்து அங்கே இறங்கிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த தூரத்தில் நடந்தால் ஒரு வீடு இருக்குது. லைக் ஒரு பேலஸ்னு வச்சுக்கோங்களேன். லைக் ரொம்ப ஓல்டான பேலஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஓல்டு பேலஸையே வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. சம்திங் உங்களுக்கு அந்த பேலஸ்க்குள்ளே போகணும், அந்த பேலஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற க்யூரியோஸ் உங்களுக்கு அறியாமலே அது தோண்டு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து வரீங்க. ஸோ தீம் பார்க்கு போயிட்டு தியான் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே ட்ரெஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஈரமாகிடுச்சு. ஸோ வந்து லைக் அது வந்து வாட்டர் தீம் பார்க்குமே அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி வந்து விளையாண்டுட்டே வந்து ஒரு டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து கிளம்பி ஹில்க்கு மேலே ஏறி உங்கள் ஹோட்டலுக்கு வந்து வந்துடுறீங்க. வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ ரொம்ப டயர்டு. ஸோ படுத்து எல்லாருமே மட்டையிடுங்க. உங்களுக்கு முன்னாடி சடனாக முழிப்பு தட்டுது. டைம் பார்த்தா டைம் ஒரு 9:30, 10 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் ரூம்லேயே பால்கனி மாதிரி இருக்கும். இந்த பால்கனிக்கு வரீங்க. ஸோ உங்கள் பால்கனிலேருந்து பார்த்தா அந்த பேலஸ் சொன்னோம்ல, ஸோ அந்த பேலஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பேலஸே பார்த்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஃபோன் எடுத்து டேக்கு கால் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஒரு நிமிஷம் வெளில வாயேன். எதுக்கு? ப்ளீஸ் தயாங்கா, ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் மட்டும் கீழே வாயேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலை கட் பண்ணிவிட்டு வந்திருப்பேன். ஸோ மெயின் ஹாலுக்கு வந்து நீங்கள் 2 பேர் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் தேங்கிட்டு கேட்குறீங்க, நம்ம தீம் பார்க்கு கீழே இறங்கணும்ல, ஹில்லேருந்து கீழே இறங்கணும்ல டேர்னிங்லேருந்து. அப்போ வந்து அங்கே ஒரு பேலஸ் பார்த்தோம்ல, நம்ம லைக் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி ஹாண்டட் பேலஸ் மாதிரி பார்த்தோம்ல. ஆமாம், இப்போ என்ன இதுக்கு எனக்கு அங்கே போகணும் போல் இருக்குது அங்கே. வாட்? பார், அங்கெல்லாம் போகக்கூடாது, ஏதோ ரூமுக்கு போ. தேங்க ப்ளீஸ் தேங்க. என்னமோ தெரியல, எனக்கு அந்த பேலஸ் வந்து என்ன எப்படி ஈர்க்குது, என்ன அது கூப்பிடுற மாதிரியே இருக்குது. லூஸா நீ கனவு ஏதாச்சும் காண்றியா? தயவு செஞ்சு ரூமுக்கு போ, இல்லை ஸ்டாஃபு கூட சொல்கிற மாதிரி இருக்கும். போடா பக்கி. எங்கள் அப்படியே திட்டி விட்டுட்டு ரூமுக்கு போய் அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அங்கே கூப்பிட்டா இவன் வரமாட்டான், நம்மளே போய் தனியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளில வந்து அங்கே அப்படியே ஹோட்டலை விட்டுமே வெளில வந்திருப்பீங்க. ஸோ வெளில வந்து அந்த 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் இல்லை. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த பேலஸ் வந்தாச்சு. அந்த பேலஸோட கேட்டே பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பேலஸையே கேட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அப்படியே வந்து அந்த பேலஸ் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளே அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அது ஒரு உட்டன் டோரால் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது. அங்கேயும் வந்து லாக் போட்டு வச்சுருக்காங்க. லைக் நார்மல் லாக் போட்டு வச்சுருக்காங்க. அந்த லாக்கையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆன உடனேவே அங்கே வந்து லைக் ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும் அந்த இடம். சடனாக வந்து அங்கே இருக்க எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்து ஒரு 2-3 ஸ்டெப் தான் எடுத்து உள்ளே வச்சுருப்பீங்க. நீங்கள் திறந்தீங்களா அந்த உடன் டோர், அது அதுவாகவே லாக் ஆகிக்குது. நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய பிக்சர்ஸ் வந்து ஓல்டு திங்ஸ், ஏஷியன் திங்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே இருக்குது.
அது மாதிரி பார்த்துக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ சென்டரில் ஒரு ஸ்டெப், அது வந்து 2ஆ டிவைட் ஆகாம ரைட் சைடில் ஸ்டெப் போகுது, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி ஸோ இப்போ வந்து சென்டரில் நிற்கிறீங்க. ரைட் சைடு போகணுன்னா ரைட் சைடு போகலாம், லெஃப்ட் சைடு போகணுன்னா லெஃப்ட் சைடு போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது. தெரியாத்தனமாக உள்ளே வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்களை ஒரு வாய்ஸ் கேட்குதுல்ல. யார்? ஏன்னா விளாட்றீங்களா நீங்களா? டே ப்ராங்க் ஏதாச்சும் பண்ணுறியா தியாங்கா? தியாங்கா நீ தானே சும்மா விளாட்றியா என்கிட்ட? அந்த வாய்ஸ் மறுபடியும் உங்களுக்கு கேட்குது. இங்கே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ நீயும் இருக்க. தெரியாதனமும் உள்ளே வந்துட்ட செல்லம். இனிமே நான் நினச்சா கூட உன்னால் வெளில போக முடியாது. நீங்கள் சடனாக டக்கு டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து நீங்கள் டோர்கிட்ட வந்து நின்றுட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த டோர் ஓப்பனே ஆகலை. ஸோ நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் உள்ளே வரும்போது எல்லா லைட்டுமே வந்து ஆன் ஆகிருக்கும் அப்படின்னு. லைக் பார்க்க அங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்க, அங்கே பயத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடுது. தூரத்தில் நீங்கள் வந்து அங்கே ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருப்பீங்களா, சென்டர் ஸ்டெப்பில், அங்கே மட்டும் ஒரு லைட் எரியுது. நீங்கள் அந்த லைட்டையே உத்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல சடனாக ஒரு பர்சன், லைக் ஒரு ஃபிகர் அங்கே அப்பியர் ஆகுது. லைக் அந்த பர்சனோட பேக் போஸ்ட் தெரிகிற மாதிரி இருக்குது. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஃபிகர் அந்த பர்சன் தான், அது பர்சன் கூட சொல்ல முடியாது. அந்த ஃபிகர், அந்த பிளாக் ஃபிகர் அப்படி பேசுது. உனக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் வயன். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் யார்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளில போகணும். நான் தான் சொன்னேன்ல பேபி கேர்ள், ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டேன்னா நான் நினச்சா கூட உன்னை வெளில அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிகர் அங்கேருந்து மறைஞ்சிடுது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, எங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு பின்னாடிலேருந்து வாய்ஸ் கேட்குது, ரொம்ப தேடாத, உன் பின்னாடி தான் இருக்கேன். இதெல்லாம் திரும்பி பார்க்குறீங்கன்னா அந்த இடமே பிளாக்காக தான் இருக்குது. அங்கே அந்த ஸ்டெப்ஸில் மட்டும்தான் அங்கே ஒரு லைட் எரியுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்குறீங்க. லைக் அங்கே யாரும் இல்லை, படம் யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளில போகணும். நான் தான் சொல்கிறேன்ல, முடியாதுடி, ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து டோரை வந்து விடாமல் வந்து லைக் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்பவே நாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தா தேங்க டக்குனு கையை பிடிச்சி வெளில இழுத்துட்டு வந்துடுறான். நீங்கள் தேங்க நட்டு டக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேங்க பேக்கப் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தேங்க பயந்துட்டு ஓகே ஃபைன், ஒன்றும் இல்லை நத்திங், இட்ஸ் ஓகே ஹக் பண்ணிக்கிட்டே ஸோ வந்து அவங்க ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிக்கிட்டு எப்படி இருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? லூசாடி நீ நான் தான் சொன்னேன்ல நைட் டைம் ஆகுதோ அதுக்குள்ளே போகாத அப்படின்னு. அதான் வார்ன் பண்ணல, அப்போ மீறியும் நீ அதுக்குள்ளே போனால் என்ன அர்த்தமா? ஒன்ஸ் நான் என்னோட விண்டோலேருந்து நீ வரதை பார்க்காம இருந்திருந்தேன்னா அந்த ஒன்ஸ் நான் என்னோட விண்டோலேருந்து நீ இங்கே வரதை நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்ப நீ? உள்ளே மட்டும் செத்துருப்பேன். இப்போ நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னுட்டே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்கள் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் உங்கள் ரூமில் விடுறான். உள்ளே போய் தூங்க, வெளில வராத, புரியுதா? போகல தேங்க போன்னு சொன்ன வயன்.
ம் அப்படின்னு நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. சத்தியம் செம்ம டென்ஷனாக அந்த பேலஸை பார்த்து நடந்து போயிட்டுருக்கான். அந்த பேலஸ்குள்ளே போயிட்டு, டேய் டேய் காய் எங்கடா இருக்க, வெளிவா காய், எங்கே இருக்க, வெளிலவான்னு சொன்ன காய், சும்மா சும்மா என்கிட்ட விளையாண்டுட்ருக்காத. ஸோ அந்த பேக் ஃபிகர் அப்பியர் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம காய். ஓகே, ஸோ டிவியை பார்த்துட்டு காய், எப்படி இருக்க அத்தையா, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என்ன நினச்சிட்ருக்க காய்? என்ன பண்ணிகிட்ருக்க தெரியுமா நீ? யாருக்கு இந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ண பார்க்குற நீ? யாரை நான் கேட்கணும்? இங்கே பார், என்கிட்டலாம் நீ பேசவே கூடாது. கர்ஸ்டு டீமன். எஸ், டே வந்து ஒரு டீமன் அண்ட் ஹீ இஸ் அ கர்ஸ்டு டீமன். ஒரு பர்சன் கர்ஸ் பண்ணதுனால தான் நம்ம டே அங்கே வந்து டீமனாக இருப்பான். ஓகே, ஸோ பேக் டு ஸ்டோரி. இங்கே பார், நான் என்னவா வேணால் இருந்துட்டு போகிறேன். யாரை கேட்டு நீ அவன் மேலே கை வச்ச? அப்படின்னு வந்துட்டு வேகமாக போயிட்டு காரை ஷர்ட்டை பிடிக்கிறேன். டே கையை வந்து தள்ளி விட்டுட்டு, இங்கே பார், நம்ம டீமன்ஸ் போய் ஹியூமனுக்கு சப்போர்ட் வாங்குற. எனக்கு தெரியும்ல, நம்ம ஹியூமன்ஸோட சோல் பிளட்டை குடிச்சு தான் உயிர் வாழ முடியும். உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் அதுவும் ஒரு பொண்ணு ஹியூமன், அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. உனக்கு தெரியும்ல. இங்கே பாரு தேயாங், உனக்கு உன்னோட வேலைக்காக தான் இங்கே உனக்கு அமுச்சு வச்சுருக்கோம். அந்த வேலையை மட்டும் பார். மற்றபடி மற்ற டீமன்ஸோட விஷயத்தில் நீ இன்டர்ஃபியர் ஆகாத. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் காய் சட்டையை பிடிச்சி நல்லா அடிக்கிறான். சரி, காயை பதிலுக்கு அடிச்சிட்ருக்கான். நீ பாரு காய், மறுபடியும் அவள்கிட்ட போகிற வேலை வச்சுக்காத. அப்படி தாண்டா போவேன் அப்படின்னு நம்ம காய் வந்து டியாங் ஃபேஸில் வந்து அடிக்கிறான். ஸோ அடித்த வேகத்தில் டீயோட லிப்ஸ் கார்னர் இருக்கும்ல, ஸோ அங்கே லைட்டாக வந்து பிளட் வருது. அப்படின்னு டியாங் செம்ம டென்ஷன் ஆகி அவனோட ரியல் ஃபார்முக்கு வரான். லைக் ரியல் ஃபார்ம் மீன்ஸ் இப்போ வந்து டியாங் வந்து எப்படி இருக்காது இமேஜின், நான் சொல்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் டியாங் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்கான். வந்து ஒரு ஃபுல் பின்னாடி ஆக்சுவலி எனக்கு சொல்ல வரல, நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து தேங்கோட அவுட்ஃபிட் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் இட். ஓகே, சொட்டே அப்படியே காயை வந்து செம்ம காண்டில் பார்த்துட்ருக்கேன். ஸோ காயை வந்து காய் ஏற்கனவே அதே அவுட்ஃபிட்டில் தான் இருந்திருப்பான். லைக் அவனோட ரியல் ஃபார்மில் தான் காயுமே இருந்திருப்பான். அவங்க 2 பேரும் லைக் சண்டை போட வந்து கிட்டக்க போகிறாங்க. லைக் 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு கிட்டக்க போகிறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ், தியாங்கா. ஸோ காயுமே சரி தியாங்குமே சரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தியாங் வயன் தியாங் அப்படி காயை தள்ளி விட்டுட்டு அப்படி வேக வேகமாக தியாங் உங்களை நோக்கி ஓடி வரான். ஸோ நீங்கள் அப்படி தியாங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தியாங் உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நடந்து போயிட்டுருக்கான் ஹோட்டலுக்கு. நீங்கள் டக்குன்னு கையை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. திரும்பி உங்களை பார்த்து, என்ன நீ 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 டீமனா? சுட்டே இவங்க கை விட்டுட்டு, ஏதோ உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆமாம், நான் டீமன் தான். இப்போ என்னங்கிறதுக்கு நிஜமா என்னோட ரியல் ஃபார்ம் பார்த்துமா நான் டீமனா அப்படிங்கிற டவுட்டில் நீ கேட்குற? சரி, நீங்கள் டக்குன்ட்டு என் கையை பிடிச்சி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? இல்லைப்பா, ஆமாம், உன் விஸ்தில் ஏன் ப்ளஸ் சிம்பிளை காணும்? இல்லாதான் இந்த கொரியன் ட்ராமாலெலாம் வருமே, அது கூட கையில் வந்து ப்ளஸ் இருக்கும், அப்போ அது டீமன் அப்படின்னு. லூஸா நீ? அது வேற இது வேற. அப்போ நிஜமா டீமன் தான் அப்படின்னு ஏன் கிட்டக்க போயிட்டு தேங்கோட ஃபேஸ் ஐஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற? இல்லையே, நீ டீமன் வந்து பார்க்க அதே மாதிரி தான் அழகாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு சரி பரவாயில்ல
வாடிமன் போகலாம் அப்படின்ட்டு என் கைப்பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே போய் தூங்கிடுறீங்க. ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் 45 ஆர் 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இது 1 ஹவரே தாண்டி போகுது. அதனால நம்ம 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1/2 இன் 2/2 நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் பேட் ஆர் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் கிட்டன்ஸ். அந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். என் சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோதான். பபாய் கிட்டன்ஸ், லவ் யூ.